ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. விடிய காலையில் வெளியில் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி தாங்க கிளைமேட் இருக்குது. ஃபுல்லாக மஞ்சு மூட்டம், இதை பனி மூட்டம் அப்படின்னும் சொல்லுவோம். வெளியில் எதுவுமே தெரில. 9 மணிக்கு தான் சர்ச்சே கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி கிளைமேட் வந்து ஃபுல் மிஸ்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு பட்டாணி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி குழம்புக்கு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், தக்காளி, தேங்காய், பெரிய வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே நீங்கள் சிக்கன் பொடி போடணுன்னாலும் போடலாம், வேறு மசாலா பொடி வேறு எது சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். நான் வந்து இதுக்கு கறி மசாலா பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த பொடியையுமே இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணுங்க. பூண்டு, இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே ஒன்றாவே வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாம்பாரை தவிர பாக்கி எல்லா குழம்புக்குமே நம்ம அந்த மசாலா பொடியை மிக்சியில் தேங்காவோடு அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றிட்டு நம்ம மசாலா பொடி தனியாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமா அப்படின்னா அதை விட இது பெட்டராக டேஸ்ட் இருக்குங்க. சமைச்சிட்டு இருக்கும்போதே வெளியில் வந்து ஷூட் பண்ணி பார்த்தேன். இப்படி தான் கிளைமேட் இருக்குது. திடீர்னு வெளிச்சமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பனி மூட்டமாக வந்து மூடிருச்சுங்க. இந்த பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டோங்க. 3 விசில் வச்சேன். 3 விசிலே நல்லா வெந்துருச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த தண்ணியை மிக்சி ஜாரில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம், வீட்டில் பச்சை மிளகா தீந்து போச்சுங்க, அதனால தான் பச்சை மிளகா போடலை, கருவேப்பிலை, இது கூடவே ஒரே ஒரு தக்காளி நம்ம ஆல்ரெடி மசாலாக்கும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கும் சின்ன தக்காளி தான், அதையும் இதோடு சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மசாலா பொடி ஆல்ரெடி நம்ம தேங்காய் அரைக்கும் போதே வறுத்து அரைச்சிட்டோம், அதனால் இதில் வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சேர்க்கலை. ரொம்ப மசாலா பொடி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து சம்டைம்ஸ் வந்து கசப்பாயிரும், அதனால் ஒரு டைம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். ஏன்னா மசாலாவை ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டோம், அதனால இந்த பட்டாணியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மல்லி இலையெல்லாம் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். அம்மா வந்து என்கிட்ட ஒரே சண்டைங்க, நான் நிறைய வளையல் வாங்கிட்டு வந்தேன், நீ ஒரே வளையலாக போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சாமி கும்பிட்ட உடனே ஒரு கையில் சிவப்பு வளையலும் இன்னொரு கையில் பச்சை வளையல் கண்ணாடி வளையல் போட்டு விட்டாங்க. அப்படியே நானும் கடைக்கு கிளம்பிட்டேன். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.